கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். வேளையில் ஒரு ஆரோக்கியமான அற்புத வாழ்வு நமக்கு தேவை. இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுக்கு தேவை, கர்த்தர் தருவார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். சங்கீதம் 38:3. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியம் இல்லை. அதில் 7 என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. இது ஆரோக்கியம் இல்லாது எல்லாருக்குமே வரும். எனக்கு இந்த உலகத்தில் ஒரு நாளும் ஒரு வியாதி வந்தாலும் யாருமே சொல்ல முடியாது. உலகம் இருக்க மாம்சத்தில் இருக்கிறவரெல்லாம் ஏதோ ஒரு வியாதி வரும். இந்த மாதிரி வியாதி வந்தால் வியாதியிலே நம்ம வாழணுன்ற தேவசத்தை இல்லை, ஒரு ஆரோக்கியமான அற்புதமான வாழ்வை கர்த்தர் கொடுக்கணும்னு தான் விரும்புகிறார். பாருங்க, எரேமியா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சௌக்கியத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இது கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியம் வேணும், எல்லாருக்கும் சுகம் வேணும். இது கர்த்தர் கொடுக்குற வாக்குது. உனக்காக எடுத்துக்கோ. இது வியாதியே போக மாட்டேன்ட்டு, பிரச்சனையே போக மாட்டேன்ட்டு, என்ன பண்ணாலும் மருந்து சாப்பிட்டாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போகவே மாட்டேன்னு எத்தனையோ வருஷமாக சுகமாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் இயேசு வாழ முடியும். அவர் நினச்சா வியாதி எப்பேற்ற வியாதியாக இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தம் பாருங்கள், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த வாக்குத்த வசனம் குறித்து வச்சுங்க. எரேமியா 33:6. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணலாம், அது கண்டிப்பாக விடுதலை. எல்லா வேதனையும் ஏறக்குறைய பிசாசு என்ன பண்ண தான் அந்த வியாதிக்கு கொடுத்து தொல்லை கொடுப்பான். இந்த இப்போ பிசாசுனா போக மாட்டான். இது எதுக்கு பிசாசு பயப்படுவானா? வசனத்துக்கு தான். இது அருமையான வாக்குத்தத்தம், கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தம். கேளுங்க. இந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, சௌக்கியம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க சொல்லி என்னை குணமாக்குங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு குணமாக்கி ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கையை வாழ்வே நமக்கு கொடுப்பார். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆரோக்கியமான அற்புதமான வாழ்வு நமக்கு கிடைக்கணும்னா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இது. 22:20. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. எதை கண்டுபிடிக்கிறது? 20ஆம் வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். முதல்ல சொன்னல, வசனத்துக்கு தான் பிசாசு போயிடுவான். வசனத்தை நம்ம உரிமை பாராட்டி கேட்கும்போது கண்டிப்பாக வசனத்தினால கர்த்தர் எப்பேற்று வியாதி இன்னைக்கு சொங்க கொடுப்பார். என்ன செய்யணும்? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. முதல்ல கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வசனத்துக்கு செவி சாய். இப்போ கர்த்தருக்கு வசனத்தை செவி சாய்க்கும் போது என்ன பண்ணாரா? இன்னொரு வசனம் 21. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். ஏதோ வசனத்தை கவனி, கேளு. அது என்ன பண்ணும்? கண்ணை விட்டு பிரியக்கூடாது. என்ன பண்ணுமா? இருதயத்தில் என்ன பண்ண அதை வச்சு காத்துக்கொள்ளு. 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சுகவீனம் வருது எங்கன்னா, எதனா ஒரு கையிலையோ கால்லையோ கண்ணில் ஏதோ ஒன்றா வருது. உடம்பெல்லாம் கூட சிலருக்கு வரும் வியாதி. கண்ணில் வரும், காதில் வரும், வாயில் வரும், பல்லில் வரும், எல்லா வியாதியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் பயந்துடாதீங்க. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தேடி கவனித்து வசனத்தை இருதலை வச்சு பாருங்கள். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஏன்னா உடல் ஃபுல்லாக என்ன சுகமாக இருந்தாலும் சுகமாக்கிறாங்க. இது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். வசனத்தை கேட்கணும், கவனிக்கணும், நம்ம இருதயத்தில் வைக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு வசனம் பாருங்கள், ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் குறையாது, அவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளுக்கு சேர்க்கும். இப்போ கர்த்தருடைய வசனத்தில் எல்லாமே என்ன இருக்குதான்? ஒன்னோடு ஒன்று ஜோடி இல்லாத இருக்காது. வசனத்தை ஜோடியை பார்த்து வசனத்தை தேடி தேடி படிங்க. ரொம்ப ஆசீர்வாதம். ஏதோ ஒன்று பைபிள் படிக்காத ஆள கிறிஸ்தவன் கூட இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் படிக்கணும், கவனிக்கணும், இருதயத்தில் வைக்கணும். என்ன பண்ணலாம்? அதை அப்படி படித்து தியானிக்கும் போது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் வரும்னு சொன்னேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வசனத்தை என்ன பண்ணுமா? ஜோடி இல்லாத இருக்காது. அதை தேடி தேடி வாசிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார்.
தேவனுடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியம் கொடுக்குறார். தேவனுடைய நாமத்துக்கு பயப்பட நல்லா சொல்றது கவனிங்க. நான் கர்த்தருடைய நாமத்தை நம்ம பயப்படுவோமானா ஆரோக்கியம் நமக்கு கண்டிப்பாக வரும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மல்கியா 4:2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இப்போ என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் யாருக்கு யார் மேலே நீதியின் சூரியன் உதிக்குமா? அப்படி நாமத்துக்கு பயப்படுறது முதலே சொன்னேன் நான். பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா தீமை விட்டு விலகுதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதான் முக்கியம். பயப்படணும் என்ன பயப்படும் அப்படின்னா, அவர் எப்படி சும்மா நடுக்கிறது இல்லை. இது கர்த்தர் பார்க்குறாரு, எங்கே போனாலும் கர்த்தர் என்னை பார்க்குறாரு, கர்த்தர் எங்கே போனாலும் என்னை பார்க்குறாரு, அதனால் அவர் கண்ணுக்கு மறைவாக நான் எங்கே போக முடியாது சொல்லி அந்த பயம் நமக்குள்ளே இருக்கணும். யோசேப்பை பற்றி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சின்ன வயசு, வாலிப வயசு. அந்த நாள் இப்படி பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க அப்பா அவர்கள் சொல்லியிருப்பார், கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும் இருந்துச்சு. பாவம் செய்ய வான்னு எஜமாட்டி கூப்பிட்டு வரமாட்டான்னா சரி யார் இல்லை வரணும், உடனே சட்டையை பிடிச்சப்ப சட்டை கட்டி வச்சுட்டு ஓட்டான், உயிர்ப்பான கூட போட்டோம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவர் சட்டையில் நிழலே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே போய் புறப்பட்டு கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்போது இதுன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து என்ன கிடைக்குமா? நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மல்கியா 1:6 குமாரன் பிதாவையும் ஊழியக்காரர் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையில் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். பிதானா என்ன பண்ணும்? குமாரன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானையும் கனம் பண்ணுறாங்களே, நான் பிதான என் கனம் எங்க? நான் எஜமானெல்லாம் எனக்கு பயப்படுற பயம் எங்கன்னு கர்த்தர் டிமாண்ட் பண்ணுறாரு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவர் தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தெல்லாம் இது ரொம்ப முக்கியமான வசனங்கள். இதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுன்னு கூட அதை சொல்லி என்ன வியாதியில் கஷ்டத்தை சொல்லி வியாதி என்ன பிரச்சனை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்தாரு, நம்ம வியாதியெல்லாம் சுமந்தாரு. அதனால நம்ம என்ன பண்ணுமா, அவர் பெற்ற அந்த தழும்புகளால் நம்ம குணமாகும். நம்புறீங்களா? விசுவாசிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கொடுப்பார். கண்டிப்பாக சுகம் கொடுப்பார். எனக்கே பலவீனம் இருந்தாலும் தானே பண்ணுவேன். வசனத்தை வச்சு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணா இந்த மருந்து டாக்டரால் ஒன்றும் முடியாது. கர்த்தர் அற்புதமான சுகம் கொடுப்பார். உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்வார். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 8:13 தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். இப்போ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ தீமையை நம்ம வெறுத்தாலே ஆரோக்கியம், சுகம் எல்லாமே, சௌக்கியம் எல்லாமே கிடைக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தபடியாக விசுவாசத்தினாலே நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். மார்க்கு 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்குது. ஒரே ஒரு வசனம் தான் குறிப்பிட்டேன். என்னன்னா, பெரும்பாலுள்ள ஸ்திரீ வைத்தியருக்கு இருக்கிற பணத்தெல்லாம் ஆயிடுச்சா, வேற இப்போ செலவழிக்கிறதுக்கு பணமே இல்லை. அவ்வளோ டாக்டர்ஸ் தான் கொடுத்தாங்க. அவங்க டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க வழிய 12 வருஷமாக அதை பெரும்பாடு உதரப்போக்கு நிற்கலை. அவள் என்ன பண்ணாலாம், இந்த வியாதியை போய் அவர்கிட்ட சொல்ல முடியாது, ஜனம் கூட்டமாகுது, அவங்கக்கிட்ட போய் நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்க. சொல்லுவான் இல்லை, கிட்ட என்னை தொடுங்க, கை வச்சு ஜெபம் பண்ணன்னு சொல்ல ஒன்றுமே கேட்கல. நேராக போனா, பின்னாலே போனான். ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான், அவ்வளோதான், உடனே நின்று போச்சு. அப்போ சட்டதான் நின்று போச்சு. அவர் அப்படியே நின்ட்டார். ஏசு நின்றுட்டு, என்னை யார் தொட்டுதுன்னு கேட்குறாரு. ஐயோ சீசர், என்னய்யா இவ்வளோ ஜனம் அப்படியே நெருக்கின்னு போயிருக்கிறாங்க, என்னை தொட்டது யாருன்னா, அப்படி போகும்போது வரும்போது என்ன படாது அதனால அது நான் அப்படி சொல்கிறேன். இல்லை என்னை பர்பஸாக யாரை தொட்டாங்க,
என் சரீரத்திலேருந்து ஒரு குணமாக்க வல்லமை பாய்ந்ததை நான் பார்த்தேன். நான் சொன்னதுதான் இந்த பொம்பளையால் ஒன்றும் பண்ண முடியல. கரெக்டாக சொல்கிறாரு. எனக்கு சுகமாயிடுச்ச உடனே இன்னும் மலிச்சு ஒழிச்சு வைக்க நேராக போய் காலில் விழுந்துட்டு, ஐயா உங்களை தொட்டது நான் தான் ஐயா, நான் தான் இந்த மாதிரி குதிரைப்போக்கினால் இது 12 வருஷமாக கஷ்டப்பட்டேன். மருந்துக்காகவே என்கிட்ட பணமெல்லாம் செலவழிச்சு இனி எனக்கு பணமே இல்லை பார்க்கறதுக்கு. ஆனாலும் சுகம் கிடைக்கும். கொஞ்சம் சுகம் கூட கிடைக்கல. வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்குன்னு தொட்டேன். உடனே நின்று போச்சு. பாருங்க, அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரனார். மகளே சொல்லிட்டு உன் விசுவாசம் தான் உன்னை ரசித்தது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், நல்லாவே ஆக மாட்டேங்குது, இதுவரை நல்லா எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லாத. நீ விசுவாசத்தா தான் கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்க முடியும். ஒரு இடத்துல அவர் பறந்து வளர்ந்த இடத்துல போனால் அவர் அற்புதமே ரொம்ப செய்யலையாம். என்னன்னா, இந்த இவர் யார் தெரியாதா, இவரது இந்த மரியாள் அது யோசிப்பாங்க மகன் தானே, அது அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விசுவாசிகள் இவர் தேவனுடைய குமாரன், விசுவாசிகளே இல்லை, அதனால் அங்கே அற்புதம் ரொம்ப செய்யலை. பட் நீ ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் தான் உனக்கு கர்த்தர் கண்டிப்பாக சுகம் கொடுப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பார்க்கும்போது தீத்து 1:14 விசுவாசத்தினால ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கும்படி நீ அவரை கண்டிப்பாக கடிந்து கொள்ளு. விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் நம்ம சுகம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவராலே உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இது யாருன்னா அப்போஸ்தலர் 3:16 பிறந்ததுலேருந்தே சப்பானி. இந்த சப்பானியை கொண்டாந்து என்ன பண்ணுவாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டாந்து நிற்க வச்சு உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி வண்டியில் தெரியல நிற்க வச்சுருவாங்க போல. எல்லாட்டும் யான்னு கேட்டால் காலையும் சர்ச்சைக்கு போகிறவங்க தர்மம் பண்ணணும்னு போடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப காலமாக ஏறக்குறைய 40 வருஷம் ஆயிடுச்சு, பிறந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. சப்பானியாக தான் பிச்சையை கேட்டுனே இருக்கிறான். ஒரு நாள் பேதுரும் யோவானும் சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க, ஜப வேலையில் போகிறாங்க. போகும்போது ஐயா நான் பிச்சை கொடுங்கன்னு கேட்குறேன். உடனே அவர் பார்த்து, என்கிட்ட வெள்ளியும் இல்லை, விசுவாசமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, இயேசு நாமத்தில் ஏஞ்சி நட, அதை பிடிச்சி இழுத்து விட்டா பாருங்க. ஏஞ்சி நிற்கிறான், நடக்கிறான். 40 வருஷமா பிறந்ததுலேருந்தே சப்பானியாக ஏஞ்சி நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுறான், ஏந்திரியான், குதிக்கிறான், ஓடுறான், பின்னாடியே போகிறான். பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இதுன்னு அப்படியே ஆச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தில் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்க இவனை செலுசு பலப்படுத்தினது. இயேசு நாமத்தில் விடுதலை கிடைச்சிச்சு. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, நம்ம விசுவாசம்தான் சர்வாங்க சுகம்னா சரீரத்தில் என்ன சுகீனம் வந்தாலும் கர்த்தர் அதை சுகப்படுத்த முடியும். கடைசியாக எசேக்கியேல் 47:8 இது எதை குறிக்குதுன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால கூட விடுதலை ஆரோக்கியம் கிடைக்கும். பாருங்கள், 47:8 அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். அது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். தண்ணீர் பரிசுத்தாவிக்குரியது. இந்த பரிசுத்தாவினால் என்ன பண்ணுமா, பரிபூர்ண சுகம் கிடைக்கும். இன்னொரு வசனம் அதில் எசேக்கியேல் 47:9 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினாலே வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவருக்கும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த பரிசுத்தாவி குறிக்குது. உங்க மேல இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குமானா, நீங்க கர்த்தரோட ஆவியானவரோடு வாழ்வீங்கன்னா, நீங்க எங்க போனாலும் ஜெபம் பண்ணாலும் உங்களை இருக்கிற அந்த ஆவியானவர் அவங்க கூட கிளீ செய்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். இதுதான் ரொம்ப ஆவியின் அபிஷேகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆவியானவர் சுகத்தை கொடுக்க வல்லவராகிறாரு. உனக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் நிறைவு இருக்குமானா, நம்ம போகும் இடமெல்லாம் அநேகருக்கு நம் மூலமாக சுகம் ஆரோக்கியம் கிடைக்கும். கர்த்தர் இந்த காரியத்தை செய்வராக. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களுடைய சீதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி விட்டு வைக்க ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அற்புதமான சுக வாழ்வை குறித்து நாங்கள் பார்த்தோம்ப்பா. நாளில் அநேகருக்கு எத்தனையோ வியாதி, பிரச்சனை, வேதனை, எவ்வளோ பணம் செலவழித்தாலும் சுகமாகலையே வேதனைப்படுகிற மக்கள் இருக்கிறாங்கப்பா. இருக்கிற பணத்தெல்லாம் டாக்டருக்கே கொடுத்தாலும் இந்த பணம் வியாதி சுகமாகலப்பா. இவர்கள் எல்லாரையும் நீங்கள் கத்தா இந்த நாள் ஒருவோடு பேசியிருக்கிறீங்கப்பா. இடத்துல பயபக்தியாக இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குமானா ஆண்டவரே இந்த சுகம் கிடைக்கும், சர்வாங்க சுகம் கிடைக்கும், சர்வாங்க சுகம் கிடைக்குமப்பா. சோத்தரிக்கிறையா பிறவி செப்பானிய ஒரே நிமிஷத்தில் ஒரே செகண்டில் 40 வருஷமாக அப்படி இருந்தவனை
தூக்கி எழுப்பி விட்ட உடனே எழுந்து நின்று குதித்து ஓடனாப்பா. அந்த மாதிரி சுகத்தை இப்பொழுதும் நீ கொடுக்க முடியுமாப்பா. எந்த வியாதியில எந்த வேதனையில யார் இருந்தாலும் அவங்க பயப்படுற பயத்தினால நாமத்தினால சர்வாங்க சுகம் கிடைக்கும்னு நாங்கள் பார்த்தோமப்பா. பரிசுத்தாவினால சகாயம் கிடைக்கும், வியாதி சுகமாகும்னு பார்த்தோம்ப்பா. யார் யார் எந்த வேதனை இருந்தாலும் வல்லமை குணமாக்க வல்லமை இந்த வேலையில பாய்ந்தோடட்டுமப்பா. பாய்ந்தோடும் போது ஒரு பரிப்பூர்ண விடுதலை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டுமப்பா. எந்த வியாதியில எந்த வேதனை இந்த நேரத்துல கஷ்டப்படுகிறாரோ அவனுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. ஒரு அற்புதமான விடுதலை, அற்புதமான ஆரோக்கியம், அற்புதமான சுக வாழ்வு கொடுத்து நான் மயப்படுத்துவேன்ப்பா. அநேக நீங்க சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக சோத்திரிக்கிறையா. குணமாக்க வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது, அதற்காக சோத்திரிக்கிறையா. இந்த பெரும்பாலான ஸ்திரீ விசுவாசத்தினால கர்த்தாவை சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, இந்த 40 வருஷம் சப்பானி பிறந்ததுலேருந்து சப்பானி எழுந்து நின்று குதித்து எழுந்தது போல இந்த 40 ஒரு விசுவாசத்தினால எல்லாருக்கும் விடுதலை தாங்க. யார் யார் விசுவாசமா அதை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்காங்க, இப்போதே ஒரு அற்புதம் செய்யும். ஒரு சுக வாழ்வை கட்டளிடுங்கப்பா. ஆரோக்கியத்தை விடுதலை கட்டளிடுங்கப்பா. நாம் மயப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.